கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஒரு காரியத்தை குறித்து அணைக்க போகிறோம். சங்கீதம் 68:5 வாசிக்கலாமா? தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எங்க இருக்கிறாரா? பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன். ஆமென். இன்னைக்கு யோசிச்சு பாரு, நம்ம எங்க இருக்கிறோம்? அசுத்தம் நிறைந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் எங்க இருக்கிறாருங்க? பரிசுத்தம் நிறைந்த வாசஸ்தலத்துல இருக்கிறார். ஆனா அந்த அசுத்தம் நிறைந்த இடத்துல வாழ்கிற நம்ம தான், நம்மை பார்க்க தான் அவர் இறங்கி வருகிறார் பாருங்க. ஏன் அப்படின்னா, இந்த அசுத்தத்தின் மத்தியில நம்மை தூக்கி எடுக்கிறார். தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையா அவர் பயன்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம உயர்த்த நினைக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வேலை பாருங்க. அதை கர்த்தர் நமக்காக செய்ய இறங்கி வருகிறார். யார் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறாங்களோ, யார் கர்த்தரை பார்க்க வாஞ்சிக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாங்க? நேசிக்கிறார். ஒரு பரிசுத்த பர்வதத்திலிருந்தா உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். அது அங்கிருந்து தான் அவர் எல்லாமே நமக்கு கொடுப்பார். அப்படிப்பட்டவர் என்ன செய்யறாரா பாருங்க. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். ஆமேன், அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகள் அப்படின்னா யாருங்க? திசை தெரியாமல் வாழுகிறவர்கள் சொல்லுவாங்க. திக்கு தெரியாம வாழறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்க? அடுத்த நாளுக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியல. என் வாழ்க்கையில அடுத்த நாள் என்ன நடக்கும்? என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் குடும்பம் எப்படி இருக்கும்? என் ஊழியம் எப்படி இருக்கும்? நம்ம யோசிப்போம் இல்லையா? நம்ம என்னதான் நல்ல விசுவாச வாழ்க்கை வாழ்வது போல பேசலாம், மற்ற இடத்துல என்னன்னாலும் பேசலாம். ஆனா தனிப்பட்ட ரீதியில அந்தரங்கத்துல தனி அறையில ஒரு பயம் நம்மை பிடித்து கொள்ளும். நம்ம என்ன செய்ய போறோம்? இது என்ன எல்லாவற்றையும் விட்டது போல இருக்கே, என்ன செய்ய போறோம்? அப்படி நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா? திக்கற்ற பிள்ளை. ஆமென், அல்லேலூயா. அப்படி ஒருவேளை நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அப்பா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுடைய எல்லா குழப்பத்திற்கும் எல்லா கேள்விக்கும் பதில் அவரே. உங்களை கைவிட மாட்டார். நீங்க எந்த சூழ்நிலையில கர்த்தராண்ட வந்திருந்தாலும் உங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். ஏன்னா அவர் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் கைவிட மாட்டார் பாருங்க. உங்களை வழி நடத்துவார். அது மட்டும் இல்லையா, வேதம் சொல்லுது விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். ஆமென். விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர். இதுதான் இல்லையா? அப்ப இன்னைக்கு யோசித்து பாருங்களேன். இந்த அப்போஸ்தலர் நாட்கள்ல விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கப்படலை. சாப்பாட்டு காரியத்துல சரியா நடக்கல அப்படிங்கிறதுக்காக 7 பேரை பேதுரு என்ன செய்தாருங்க? சீஷர்கள் செலக்ட் பண்ணி போட்டாங்க. அதுலதான் ஸ்தேவான், பிலிப் எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை பலமா செஞ்சு ஆண்டவருடைய பாதத்தையே, அவர் ஆண்டவர் எழுந்து நிற்கிறதையே ஸ்தேவன் பார்க்கக்கூடிய அளவிற்கு வல்லமையான ஊழியம் செஞ்சாங்க. அப்ப இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, விதவைகளை விசாரிக்கணும். நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்டவர்களை விசாரிக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கிறது. விதவைனா 2 ஆங்கிள் பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னா, இந்த பூமிக்குரிய விதவைகள். காரணம் என்ன? கணவனை விட்டு இழந்து போயிருக்கிறாங்க. கணவனை இழந்து போயிருக்கிறாங்க. அவர்களுக்கு யாரும் உதவி செய்ய யாரும் இல்லை. நாம விசாரிக்கணும். கர்த்தர் நேரடியா விசாரிக்கல, தேவ பிள்ளைகளை கொண்டுதான் அவர்களை விசாரித்து வருகிறார். இன்னொன்று ஆவிக்குரிய ரீதியான விதவைகள். மணவாளனை தன்னுடைய சுய விருப்பத்திற்காக இழந்து போனவர்கள், சுயத்துக்காக இழந்து போனவர்கள், இச்சைக்காக இழந்து போனவர்கள், உலகத்துக்காக இழந்து போனவர்கள், மணவாளன் அற்றவர்கள். மணவாளனே இல்லை அப்படி இல்லாம வாழறவங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வாங்க, பட் மணவாளன் இல்லாம வாழறவங்க விதவை தான். கர்த்தர் சொல்றாரு, நான் அவங்களெல்லாம் விசாரிப்பேங்கிறார். ஆமா, இந்த பூமிக்குரிய விதவையா இருக்கட்டும், ஆவிக்குரிய விதவையா இருக்கட்டும், நான் விசாரிப்பேங்கிறார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை. இல்லை, ஒரு நாள் யாருமே இல்லாம தான் இருந்தோம். விசாரிப்பதற்கு சாப்பிட்டியா, தூங்குனியா, இல்லை என்ன, எனக்கு உடம்பு எப்படி இருக்கு, உனக்கு என்ன வேணும், யாராவது நம்மளை கேட்டாங்களா? இல்லை இல்லை. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவர். ஆமென். விதவைகளை மட்டும் இல்லை, உங்களையும் என்னையும் கூட விசாரிக்கிறவரால, அவர் விசாரிக்கிறவரானபடினாலே நம்முடைய கவலை பாரெல்லாம் யார்கிட்ட வைக்கணுமா? அவர் மேலே வச்சிடலாம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால இன்றைக்கு திக்கற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, விதவையா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளை யாரானாலும் சரி, அவர் உங்களுக்கு தகப்பனும் விசாரிக்கிறவமா இருக்கிறார். இந்த நல்ல கால வேளையில பேசியிருக்கிறார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் கர்த்தர் எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. எவ்வளவு பெரிய அருமையான வார்த்தையை பேசியிருக்கிறீங்கப்பா. நான் திக்கு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கேன். ஆனா கர்த்தர் இருக்கேன், நான் ஆறுதல் படுத்திருக்கீங்க. நீங்க அப்பா, நான் தகப்பனா இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் கூட இருப்பேன், உன் வலது கை பிடிச்சு நான் நடத்துவேன், நான் நீ நடக்க வேண்டிய வழியில நான் கவனமா நடத்துவேன், என்னோட பேசி இருக்கிறீங்கப்பா. விசாரிக்கிறவரா இருக்கிறீங்கன்னு என் கூட பேசி
பேசியிருக்கிறதற்காய் நன்றி. ஒருவேளை கணவனை இழந்து இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இது ஆறுதலும் தேறுதலுமா இருக்கட்டும் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெய்வ கடந்து வருவதாக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை கர்த்தர் உங்களுக்காய் விசேஷப்படுத்தி வைத்திருக்கின்றார். எவைகளெல்லாம் உங்களுக்கு எதிராய் தீமை விளைவிக்கும்படி புறப்பட்டு வந்ததோ அவைகளை இன்றைக்கு முறியடித்து உங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற ஒரு நாளாய் ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலைகள், போராட்டங்கள் துரத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அவைகளின் மத்தியில் ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து. அவரை முன்னிறுத்தி சூழ்நிலைகள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் ஓடக்கூடிய பலனை பெற்று ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் ஒரு சிலரோ எலியாவை போல் சோர்ந்து போய் போதும் கர்த்தாவே என்று தொடர்ந்து ஓட முடியாமல் நின்று விடுகிறவர்களும் உண்டு. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தம்முடைய பலத்தினால் எழுந்து ஓட பண்ணும்படி விரும்புகின்றார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகின்றார். தலையை நிமிர பண்ணுகின்றார். நிரம்பி வழியும் பாத்திரமாய், விசேஷித்த பாத்திரமாய் மாற்றி ஆசிர்வதிக்கின்றார். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காய் எப்படிப்பட்ட பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். நினைத்தருளின பந்தி. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் கர்த்தர், ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நான் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டேன். நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணி அழைத்து வா என்று கட்டளை கொடுக்கின்றார். சாமுவேல் தீர்க்கதரிசியும் அப்படியே புறப்பட்டு போய் ஈசாயின் மகன்களை அழைத்து அபிஷேகம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர், நான் தெரிந்து கொண்டவன் இவன் இல்லை என்று கூறுகின்றார். கடைசியாக ஈசாயிடம் சாமுவேல், உன் பிள்ளைகளை விழவுதானா என்று கேட்க அவரோ, இல்லை, இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று கூற அவனை அழைப்பித்து அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தரும் சாமுவேலிடம், இவன்தான் நான் ராஜாவாக ஏற்படுத்தியவன் என்று கூறுகிறார். எல்லாராலும் மறக்கப்பட்டவனாய், முக்கியமான ஒருவனாய் கருதப்படாமல் தள்ளப்பட்டவனாய் காணப்படுகின்றான். ஆனால் கர்த்தரின் பார்வையோ தாவீதை விசேஷித்தவனாய், இஸ்ரவேலரை ஆளுகை செய்கிறவனாய் பார்த்தது. அனைவராலும் மறக்கடிக்கப்பட்டவனை மகுடம் சூட்டி ஆசிர்வதிக்கின்றார் என்பதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட எல்லாராலும் மறக்கப்பட்டவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைவு கூறுகின்றார், உங்களை உயர்த்துகின்றார், விசேஷப்படுத்துகின்றார், கனப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்தி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:17. பிரியமானவர்களே, மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுகின்ற வார்த்தைகளினால் உங்கள் மனது எளிதில் புண்படுகிறது. அதை நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் உங்கள் மனதிற்குள்ளே வைத்து புலம்பிக் கொண்டிருப்பதால் உங்களுக்குள்ளே மன அழுத்தமும் அதிகரிக்கின்றது. உங்களால் சரியாக தூங்க முடியவில்லை.
எப்பொழுதும் எதையோ நினைத்து கொண்டே இருக்கின்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றே நான் உன் காயங்களை ஆற்றுவேன். இனி மனிதர்கள் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு உன்னுடைய இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன். எதை எடுத்தாலும் தோல்வி, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட கதவுகள், இவைகள் உன் எதிர்காலத்தை குறித்த பயத்தை உனக்குள் உண்டாக்கி உன்னை காயப்படுத்தும். எதிர்காலமே இல்லை என்று சோர்ந்து போக செய்யும். கவலைப்படாதீர்கள். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் காணப்படும் அனைத்து காயங்களையும் இன்றே நான் என்னுடைய வார்த்தையினாலே ஆற்றி உன்னை தேற்றுவேன். பயப்படாதே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் நிஜமானது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றும் வீணாகாது. வார்த்தைகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். காயப்பட்ட உங்கள் இருதயத்தின் காயங்களை கட்டி கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு மன மகிழ்ச்சியின் நாளாக சமாதானத்தை தந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையூடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி 1 யோவான் 1:7. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் இந்த நாட்களிலே ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே பாருங்கள், ஒளியை குறித்து இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே பார்ப்போமா இருந்தால், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக கர்த்தரை குறித்து இந்த நாட்களில் அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் இந்த 1 யோவானிலே 7வது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம், அவர் அப்படியானால் ஒளியிலே இருக்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், அந்த ஒளியிலே இருக்கிற தேவனிடத்திலே நாங்களும் இந்த நாட்களிலே ஒளியிலே இந்த நாட்களிலே நடந்து கொண்டோமா இருந்தால், ஆண்டவரை நாங்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல, நாங்கள் அந்த ஒளியின் வெளிச்சத்திலே, அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே, அவருடைய அபிஷேகத்திலே நடந்து கொள்ளுவோம் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஐக்கியத்தின் நிமித்தமாகத்தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நேற்றைய நாட்களிலே கூட அந்த இரத்தத்தை குறித்து பார்த்தோம். இன்றைய நாட்களிலே அந்த இரத்தம் என்ன செய்கிறதாம், சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கிறதாம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த இரத்தத்திற்கு எவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு வல்லமை இருக்கிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு விவரித்து சொல்லுகிறது. அந்த இரத்தத்தினுடைய, அதாவது அந்த விடுதலையை, அந்த பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக இந்த நாட்களே நமக்கு தேவையான காரியம் ஒற்றுமையைத்தான் இந்த இடத்திலே குறிக்கிறதை பார்க்கிறோம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருந்தார். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், ஒன் அக்கோர்ட், ஒன் சவுண்ட் அண்ட் ஒன் மைண்ட் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரே ஐக்கியத்தோடு, ஒரே சத்தத்தோடு இந்த நாட்களில், ஒரே சிந்தியோடு இந்த நாட்களில் ஏதோ இடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே நாங்கள் வருகிற வேளையிலே தான் ஆண்டவருடைய இரத்தம் இந்த நாட்களிலே நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து இந்த நாட்களில் ஒரு விடுதலைக்குள்ளே நம்மை நடத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டும் அறிக்கை செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறார்கள். நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் பாருங்கள், அவர்களுக்குள்ளே இந்த நாட்களில் ஐக்கியம் என்ற காரியம் இந்த நாட்களில் இல்லாமல் இருப்பதனால், அந்த ஐக்கியத்தின் மத்தியிலே இந்த நாட்களிலே ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய இந்த நாட்களில் அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் அந்த ஊழியத்தில் இந்த நாட்களில் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியை இந்த நாட்களில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள், தோல்வியிலே இந்த நாட்களில் நடக்க வேண்டிய காரியங்கள் இந்த நாட்களில் ஏற்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:7, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து இந்த நாட்களில் நம்மை சுத்திகரிக்க வேண்டுமா இருந்தால், முதலாவது நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக அந்த நாட்களிலே ஒளியிலே இந்த நாட்களிலே நடந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இருள், காரிருள் பூமியை சூழுமாம்.
கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு ஒளியாய் இருப்பாராம். அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒளியாய் வருகிற வேளையிலே தான் அந்த ஒளியினுடைய தன்மை இந்த நாட்களில் நம்மை என்ன செய்கிறது என்றால் அவரோடு ஒரு ஐக்கிய பண்ணப்படும்படியாக இந்த நாட்களில் நம்மை இந்த நாட்களிலே ஊக்குவிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்களும் இன்றைக்கு ஒளியோடு நடந்து இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் என்ன செய்வோம், அப்படியே இந்த நாட்களிலே அவரிடத்திலே இருந்து பாவ மன்னிப்பை அவருடைய இரத்தத்தினாலே இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்வோம். இந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அப்படியானால் முதலாவது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக நீங்கள் முதலாவது ஐக்கியப்படுங்கள். யாரோடும் கசப்பான வேர்கள் இருந்தால், மாமன் மாமியோடு அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் சகோதரங்கள் உறவினர்கள் யாரோடு ஒரு கசப்பான வேர்கள் இந்த நாட்களில் இருந்தால் அவர்களோடு இந்த நாட்களில் ஐக்கியப்படுகிற வேளையிலே நம்முடைய பாவம் நீங்கி இந்த நாட்களில் நாங்கள் சுத்திகரிக்கப்படுவோம் என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஐக்கியத்திலே நாங்கள் சேர வேண்டுமா இருந்தால் முதலாவது நாங்கள் சகோதர ஐக்கியத்துக்குள்ளே இந்த நாட்களிலே கடந்து வர வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து பாருங்கள். ஒன்று கூடி இருந்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றார்கள். அதேபோல் ஒன்று கூடியிருந்த அபிஷேகத்தை பெறுங்கள். ஆமென்.